விறகு வாங்கலையா? விறகு 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 சார், விறகு வாங்கி சார், கிலோ 10 ரூபா தான். இப்பெல்லாம் யாரு விறகுல சமைக்கிறா? அதானே, என்ன இந்த காலத்துல போய் விறகுலாம் வித்துனுக்கிறீங்க? அவன் வீட்டுக்கு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் வச்சு யூஸ் பண்ணுகிறான். இதை தூக்கி போட்டு வேற தொல்லை பாரியா. என்ன சார் பண்றது? எங்களுக்கு இந்த தொழில் விட்டா வேற தொழில் தெரியாது. எங்களுக்கு ஒரு காலம் வரும் சார். விறகு விறகு விறகு. அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம்னா. என்னம்மா? அண்ணே சிலிண்டர் புக் பண்ண வரவே மாட்டேங்குது, என்ன ஆச்சு? ஏமா உனக்கு விஷயமே தெரியாதா? ஈரான்காரனும் அமெரிக்காக்காரனும் மாத்தி மாத்தி குண்டு போட்டதுனால சிலிண்டர் எல்லாம் தட்டுப்படி ஆயிடுச்சு. நீன்னு இல்ல, யார் புக் பண்ணாலும் சிலிண்டர் வரதுக்கு மாச கணக்குல ஆகுமா? சிலிண்டர் இல்லாம எப்படின்னு சமைக்கிறது? ஏமா நானே சிலிண்டருக்காரன், எனக்கே சிலிண்டர் இல்லன்ட்டாங்க. அதான் சமைக்க விறகு வாங்கிட்டு போறேன். நீ சமைக்க விறகு வாங்கிக்கோமா. என்னென்ன இப்படி சொல்றீங்க? நான் விறகு எங்கன போய் வாங்குறது? அந்த தெருமுக்குள்ள ஒருத்தர் வித்துன்னு இருக்காரு பாருமா, அவர்கிட்ட போய் வாங்கிக்கோமா. காலி ஆயிர போகுது. வாங்க வாங்க வாங்க. அண்ணா 100 ரூபா விறகு கொடுங்க. இந்த புடி. நோ, என்னண்ணா 2 விறகு கொடுக்குறேன். பின்ன எல்லாத்தையும் வாரியா கொடுப்பாங்க. கிலோ 1000 ரூபாய். 1000 ரூபாவா? ஆமா. இது என்னன்னா அநியாயமா இருக்கு? ஏமா இஷ்டம் தான் வாங்க, இங்க நின்று வாரத்து கிடைக்காத. கிளம்பு. 1000 வாங்குறியா இல்லையா? இந்தாங்கண்ணே. இந்த அப்படி இடத்த காலி பண்ணு. நிக்காத, கிளம்பு கிளம்பு. விறகு கொடுப்போம். கொடை பிடிச்சி நைட்டுல கறக்க போற